இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.5ல ஃபோர்த் சம் தான் பார்க்க போறோம். If f of x equal to x squared minus 1, g of x equal to x minus 2, find a. a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்பன்னா g dot f of a வந்து 1 இருக்கப்ப a ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். g dot f of a equal to 1. இப்போ g டாட் எஃப் ஆஃப் ஏ, அதாவது இங்க எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிக்கணும், ஏவா சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி ஏவா சேஞ்ச் பண்ணோம்னா டாட் எழுத வேண்டாம். நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், மைனஸ் 1 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 1. இப்போ ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. அதாவது இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன சேஞ்ச் பண்ணி எழுதணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 சேஞ்ச் பண்ணி எழுதணும். இப்போ சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 அப்படி எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 1. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 ரெண்டுமே மைனஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா 3, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ், ஸோ அந்த மைனஸ் நம்ம எழுதியாச்சு, ஈக்குவல் டு 1. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஏ ஸ்கொயர் இந்த சைடு வச்சுக்கலாம், மைனஸ் 3 இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். மைனஸ் 3 இந்த சைடு வந்தால் பிளஸ் 3 சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ வந்து ரெண்டு சைடு ரூட் எடுத்தோம்னா ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.